தங்கச்சியோட பையனை வித்துட்டு போறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் செருப்பால அடிச்ச மாரி இந்த ஒரு படம் கதை தரமா எடுத்து குடுத்துருக்காங்க. அந்த பட குழுவினருக்கு எல்லாருடைய ராஜ்கிரண் சொல்லவே தேவையில்ல. அவரும், நம்ம பாபாஸ்கரு, அப்புறம் பாலா. ஆனா, இப்ப இந்த படத்த பார்த்துட்டு மாமன்னன் பார்த்தேன். சூரியன் ஆகுது. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. மாமன். செம்மையா இருக்கு. தியேட்டர் உள்ள போய் பார்க்குறேன். ஆடியன்ஸோட எஃபெக்ட் வந்து சைலண்ட் கில்லர். ஒரு பின் சவுண்ட் வரல. என்னடா எல்லாருமே கத்துறாங்க, கூவுறாங்க, அப்படி எல்லா தியேட்டர்லயும் எல்லாருடைய மூவிலையும் பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த படத்துக்கு உள்ள போனேன். சூரியனுடைய கெட்டப் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள், ட்ரெஸ்ஸிங்கு, மாடுலேஷனு, ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு, சாங்ஸு, ஃபைட்டு, ஒரு சண்டை, இது எல்லாமே ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆனா நம்ம மூவில பார்க்கும்போது அது டபுள் மடங்கு ஆயிடுச்சு. சத்தியமா எல்லாருமே தியேட்டர் முடிச்சுட்டு வெளியே வராங்க, அழுதுன்னு தான் வெளியே வராங்க. எல்லாருமே அழுதுன்னு தான் வெளியே வராங்க. அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நானே என்னை கலங்கிடுச்சு. சத்தியமா சான்ஸே இல்லை. என்ன ஒரு தங்கச்சிக்கும் அண்ணனுக்குள்ள ஒரு பானு இந்த படத்தை ஃபுல்லாவே. ஒரு அண்ணங்காரன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அது தங்கச்சியோட குழந்தைய மாமான்றது அந்த பெத்தெடுத்து லாஸ்ட் கரை சேர்க்கிற வரைக்கும், தங்கச்சியை கரை சேர்க்கிற வரைக்கும் எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி தங்கச்சியோடைய பையனையும் கரை சேர்க்கிற வரைக்கும் அவன் பார்த்துக்கிறான். நடுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது, தங்கச்சிக்கு சொத்து பிரச்சனை, அது இது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இதெல்லாம் ஒரு மாமங்காரன் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பானுங்க. சில பேர் தட்டி விட்டுறானுங்க, தங்கச்சி உன்னுடைய லைஃப் இப்படிதான், நீ பார்த்துக்கோ, அது உன்னுடைய சண்டை எல்லாமே எல்லாமே அப்படி போயிடும் சில பேர். ஆனா இந்த ஒரு சப்ஜெக்ட் கொட்டுக்காளி நிறைய படத்தை சொல்ல போலாம். வித்தியாசமான கேரக்டர் ஒரு சூஸ் பண்ணி எடுக்கிற நடிக்கணும். சந்த ஒரு சூரி காமெடியை தவிர்த்து ஹீரோவா மாறிட்டாரு, முழுமையமா மாறிட்டாரு. ஏன்னா நான் சொல்றேன்னா சத்தியமா சான்ஸே கிடையாது. அந்த மனுஷனை வந்து சல்யூட் அடிக்கணும். ஸ்டேஜில் வேற சொல்லியிருந்தாரு, இதுமாரி வந்து ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கணும். சசிகுமாரன் தேர்ந்தெடுப்பார். நிறைய படத்தை சசிகுமாரன் ஃபேமிலி ஸ்டோரி நிறைய எடுத்து நடிப்பார். அதுமாரி கேரக்டர்ல சூரியனவும் அதே ஆங்கிள் வராரு. என்னன்னா ஒரு எனக்கு புல் அரிக்குது பாருங்களேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தியேட்டர் விட்டு வெளியே வரவும் கூடாது அப்படின்னு ஸ்டோரி அப்படியே மெய் மறந்து அப்படியே உள்ள போயிட்டேன். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஒரு தங்கச்சி லாஸ்ட்ல வந்து சென்டிமெண்ட், சரியான சென்டிமெண்ட், குழந்தைக்கும் மாமாக்குள்ள சென்டிமெண்ட் அச்சு நோத்திக்கிறாரு செகண்ட் பார்ட்ல ஃபுல்லா. ஒரு அஹ்மத் அப்துல் சொல்ல தேவையில்ல, மியூசிக் எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அவருக்கு சல்யூட், சரியான சல்யூட். டைரக்ஷன் சொல்ல தேவையில்ல, கதை டைரக்ஷன் வந்து ஸ்டோரி லிரிக்ஸு, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துக்கு வந்து தப்பான கமெண்ட்டு சொல்லவும் முடியாது. சொல்றவன் ரொம்ப சத்தியமா மனுஷனுக்கு வாழறதுக்கு தகுதியே கிடையாது. செத்துடலாம், தூக்கு மாட்டி செத்துடலாங்கண்ணா. இந்த மாதிரி படத்தையே வந்து நெகட்டிவா சொல்றவன் தூக்கு மாட்டி செத்துடலாம்னு நினைக்கிறேன். அதேமாரி ஸ்டோரியை வந்து நெகட்டிவா பேசவும் முடியாது. சூரியனை நடிப்பு வேற லெவலு. ஐயோயோ, அவருக்கெல்லாம் வந்து இன்னும் மென்மேலும் வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்ன்னு தான் நினைக்கிறேன். இதை ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை வந்து எப்படிலாம் எந்த மெத்தட்ல கொடுக்கணும், ஆடியன்ஸ்க்கு எப்படி மெத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த அண்ணன் சொன்னாரு. இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க, கதை மூலியமா சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து படம் மூலியமா நிறைய வந்துட்டு இருக்கு. வித்தியாசமான ஸ்டோரி நடிகன்னா நான் சொல்றேன். சூரியனா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு கதையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா, இதே மாதிரி ஜானி அழகா வித்தியாசமா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. எல்லாருடைய ஸ்டோரியும் உங்களுக்கே தெரியும். ஆனா கொஞ்சம் அங்கங்க மாடுலேஷன் பண்ணி கதையை கேட்டு உங்களுடைய ஒரு நடிப்பு கோசம் எடுத்து நடிகன்னு தான் நான் சொல்ல வரேன். சொல்ல முடியாது, ஒரு புல் அடிக்குது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டோவும் நான் போய் பார்ப்பேன். என்னன்னா சந்தானோட படமும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது, டிடி நெக்ஸ்ட். ஓகேங்களா, அந்த ஆங்கிளில் இவரும் வந்து 2 பேரும் காமெடி கேரக்டர் தான். ஆனால் முதல் முறையாக 2 பேர் படமும் இப்பயும் மோதிக்குது. ஓகேங்களா, மோதிக்குதுன்னு சொல்ல தேவையில்ல, 2 பேர் படமும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த படத்தை ஒன்றும் பார்க்கல நான். சூரியனை படம் பார்த்து செம்ம ஆங்கிள், செம்ம பட்ஜெட். சத்தியமாக சூரியனை படம் வந்து கலெக்ஷன் அல்லும், அதை தான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் படம் பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க தான் சொல்ல வரேன். ஒரு குடும்பத்தோட தங்கச்சியை விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு தங்கச்சியோட பையனை விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த ஒரு படம் கதை தரமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த படம் குழுவினருக்கு எல்லாருடைய ராஜ்கிரண் சொல்லவே தேவையில்ல, அவரும், நம்ம பாபாஸ்கரு, அப்புறம் பாலா, எல்லாருமே வந்து செம்ம கேரக்டர். ஹீரோயின் சொல்ல தேவையில்ல, ரஷ்மி. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஜேர்னி வந்து பக்காவாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக என்டர்டைன் செம்மையாக இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரி தான். ஒரு நெகட்டிவ் ரோலே எங்கேயும் லேக்கே கிடையாது இந்த படத்தில் சொல்ல போனால். ஓகேங்களா, தேங்க்யூண்ணா. நீங்களும் படத்தை பாருங்கள், தேட்டரில் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.